ஹலோ பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போவுமே நம்ம பற்றி தான் நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இந்த லாஸ்ட் 6 இயர்ஸ் ஒரு ஆர்மி கேர்ளா அண்ட் 3 இயர்ஸாக அவங்க ஜாராவா என் லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், பிடிஎஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எனக்குள்ளே நடந்தது, என் லைஃப்பில் நடந்தது, எல்லாத்துக்கும் மேலே அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ உறவுகள் கிடச்சிருக்குன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் யாரையும் கம்பல் பண்ணல. இது வந்து சில பேர் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் வந்து டிஎம்மில் சொல்கிறத விட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன்னா சில உணர்வுகளை வந்து நம்ம வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை வந்து தானாக உணரணும். அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும். அது இங்கே யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு இல்லை, நிறைய ஆர்மிஸ்க்கு ஒரு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காங்க பிடிஎஸ். ஸோ இந்த லெட்டர் அவங்களுக்காக தான். ஸோ கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக நான் ஆர்மி கேர்ளாக இருக்கேன். அண்ட் 3 இயர்ஸாக உங்கள் ஜாராவா இந்த டேபரி ஃபிக்ஸ் சேனலையும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 7 பேர் பற்றியும் நான் சொல்லி ஆக்கணும். இந்த 7 பேர்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு யூனிக் பாயிண்ட்டை எடுத்து நான் அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே என் லைஃப்பில் நான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் இங்கே உட்காந்து இந்நேரம் பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஹே உனக்கு தயங்குனா யாருன்னே தெரியாது, அவனுக்கு நீ இருக்கன்றதே தெரியாது, அப்படி இருக்கிறப்போ ஏன் அவனை பற்றி பேசினா அவனுக்கு கோவம் வருது, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் அவனுக்காக சண்டை போடுற, எதுக்கு அவனோட வீடியோஸ் பார்க்குற, எதுக்காக இந்த ஸ்டோரிஸ்லாம் எழுத போகிற, இந்த ஸ்டோரிஸ்லாம் ரைட் பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தங்க அப்படின்னு இருக்கிற அந்த 7 பேர் என் லைஃப்பில் வரலனா இந்த நிமிஷம் நான் இங்கே உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் பின்னாடி போனால் தான் அந்த இது புரியும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் என் லைஃப்பில், ஏன்னா எனக்கு டெய்லி என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லணும். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து வர்ற வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயம், காலேஜில் நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என் வீட்டில் நான் பேசுகிறத கேட்குறதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்கக்கிட்டலாம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிவிட்டு எனக்கு நானே பேசிக்க ஆரம்பித்தேன். லிட்டரலி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கே போயிட்டேன். எப்போவுமே தொண்ணு நிமிஷத்துக்கு 10 லட்சம் வார்த்தையை பேசுகிற ஒரு பொண்ணு சடனாக யாரும் வேணான்னு தூக்கி போட்டு அமைதியாக உட்காந்து எப்படி இருக்கும், அதே தான் என் லைஃப்லேயும் நடந்துச்சு. எல்லோரும் ஏன் மாறிட்ட, ஏன் ரூம்லேயே இருக்க, யாருக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, நான் பேசணும்னு நினைக்கும் போது யாரும் கேட்கல. யாருமே வேணான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஏன் பேச மாட்டேற பேசுன்றாங்க. நான் சொல்ல வரும்போது காது கொடுத்து கேட்காத நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட பேசுன்னு சொன்னால் நான் எப்படி பேச முடியும்? இப்படி இருந்த என் லைஃப்பில் தான் மார்ச் 27, 2021 என் ஃப்ரெண்ட் மூலமாக என் லைஃப்குள்ளே ஒரு 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த 7 ஏஞ்சல்ஸில் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது தயங் தான். ஆனால் என்னன்னு தெரியல, அவர்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட கண்ணு தான். நான் எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் டேவோட ஃபோட்டோ பார்க்குற அந்த செகண்ட், அவரோட வீடியோஸ், அவரோட சாங்ஸ், அந்த டீப் வாய்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ளே இருந்த எல்லா சேட்னஸும் போய் மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ ஒருத்தன்னு, அந்த யாரோ ஒருத்தன் இல்லைன்னா இப்போ நான் இங்கே உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். அப்சஷனுக்கும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும்
நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. எனக்கு என் ரியல் லைஃப் பற்றியும் தெரியும், நான் ஜாராவாக இருக்கிற இந்த வேர்ல்டும் தெரியும். என்னோடய ரியல் லைஃப்பையும் சரி, என் பெரியஸ் கூட இருக்கிற இந்த லைஃப்பையும் சரி எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்றது எனக்கு தெரியும். அப்சஷனுக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணுன்னா, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதுதான் எனக்கு வேணும். இப்போது நிறைய பேர் யோசிக்கிறது அப்படி தான். அவர் ஏன் பயாஸ், அதனால நான் மட்டும்தான் பார்க்கணும், நான் மட்டும்தான் ரசிக்கணும்லாம் கிடையாது. கம்ஃபர்ட்டுங்கிறது அவங்க யார், நாம் அவங்களுக்கு யாருன்னே தெரியலனாலும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஜஸ்ட் அவங்கள பார்க்குற அந்த நிமிஷம் போதும். அந்த செகண்ட் நான் அட்டையோட ஜாராவாக இருந்துக்கிறேன். பட் எனக்கு தெரியும் அவர் என்னோடது கிடையாது. ஹீ இஸ் நாட் மைன், பட் ஸ்டில் ஐ லவ் ஹிம். இது யார் கேட்டாலும் சொல்லுவேன். என்னோடய ரியல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் யாருமே வந்தது கிடையாது. பட் ஜாராவோட லைஃப் டயாங் கண்டிப்பாக இருப்பார். கிட்டத்தட்ட என்னோடய 6 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆஸ் அன் ஆர்மி கேர்ளாக. அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்கள் வாய்ஸ் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, எவ்வளோ சேடாக இருந்தாலும் உங்கள் ஸ்டோரிஸ் கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் கிடைச்சதில்ல. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன வாய்ஸு, அப்புறம் இந்த பிடிஎஸ் பசங்க வச்சு நீ ஸ்டோரி எழுதி என்ன பண்ண போகிற, ஏதோ வாயில் வர்றதை அடித்து விடுறீங்க, அதையும் இந்த பசங்க பார்க்குறானுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வாயில் வரதெல்லாம் அடித்து விடணும்னு நினச்சா யார் வேணால் பேசலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ரைட்டரோட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஒரு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை உட்காந்து அமைதியாக எந்த ஸ்டோரின்னு யோசிப்போம். அந்த கதையை யோசித்ததுக்கப்புறம் இந்த கதைக்கு யார் ஹீரோவாக போடுறது, யாருக்கு எந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும், யாரை மெயின் லீடாக போடலாம், யாரை செகண்ட் லீடாக போடலாம், இந்த சீனை எங்கே கொண்டு வரணும், எந்த இடத்துல எந்த எமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் உட்காந்து யோசிக்கணும். இப்போது ஒரு ஸ்டோரியை நம்ம வார்த்தையால் எழுதி ஒரு புக்காக ரீட் பண்ணும்போது அது படிக்கிறவங்களோட மைண்ட் செட். அவங்க படிக்கும்போது, அவங்க ரீட் பண்ணும்போது அவங்க அந்த சீன் அப்படியே இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆஸ் அன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஸ்டோரியை எழுதி அதை வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ ஒரு புக்கை பார்த்து படிக்கிறோன்னா அது அவங்களே அந்த எமோஷனாக அவங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம வாய்ஸ் கொடுக்குறோன்றப்போ ஆடியன்ஸோட சைடில் நாம் இருக்கணும். இப்போ ஹீரோயின் கேரக்டர்னால் ஹீரோயின் கேரக்டராகவே நம்ம மாறணும். அந்த கதையில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராகவுமே மாறி அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எமோஷனாக பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் நம்ம பண்ணணும். இதில் நடுவில் நிறைய தப்புகள் வரும். அதை திருப்பி ரீடேக் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். பட் நம்மளால் ஒரு விஷயம், நல்ல விஷயம், பிடிஎஸ்எம் மூலமாக நம்ம ஆர்மிஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி அவங்க அதுலேருந்து பாசிட்டிவ் ஏதாவது கற்றுப்பாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் டேபர் எஃபெக்ட்ஸே ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த சேனல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் டிலீட் பண்ணிடு, இவங்கள வச்சு வீடியோ போடுறதுலாம் உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு. என்ன தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும் அதை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு 10 பேர் வருவாங்கள்ல. அதான் சொல்லுவாங்களே, இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. 4 பேருக்காக என்னை சப்போர்ட் பண்ணுற இத்தனை பேரை நான் இழக்கணுமான்னு நினச்சேன். அதனால தான் யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். என் ரியல் கேரக்டருக்கு எத்தனை பேர் மனசில் நான் இருக்கேன், எனக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஜாராவா நான் நிறைய உறவுகளை என் லைஃப்பில் மீட் பண்ணேன். எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்களாம் கொடுக்குற லவ்வுக்கு நான் டிசர்வ்டான்னு தெரியல. பட் என் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்த
என்னோடய 7 ஏஞ்சல்ஸ்க்கும் இந்த 3 வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற பெரியஸ்க்கும் நான் இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் முக்கியமாக என்னோடய ஜோ, என்னோடய பார்ட்னர் லாவண்யா, என் பப்ளு, மச்சான் சோனு, அப்புறம் மின்னு, என் கண்மணி, அதுக்கப்புறம் என் பானுமா, எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் மோட்டிவேட் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் இந்த சேனலை கண்டினியூவாக ரன் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. நிறைய பேர் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த சேனல் டிலீட் பண்ணணும் அண்ட் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸே திருடி நிறைய பேர் வேறு சேனலில் போட்டு வியூஸ் வாங்கினாங்க. அப்போ கூட எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் கண்டுபிடிச்சி என் பெரியஸ் தான் என்னோடய சேனலை அகெயின் அந்த சேனல் ரிப்போர்ட் பண்ணி எனக்கான ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்தீங்க. ஸோ நீங்களாம் இல்லாமல் இந்த ஜாரா இல்லைடா, அதை மட்டும் எனக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் யாருன்னே தெரியாத எனக்காக அவ்வளோ சப்போர்ட்டிவாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்க என்னோடய செல்ல குட்டீஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ உடனே சில பேர் கேட்பீங்க, ஏய் நீ முதல்ல வந்து எஃப்எஃப் போடு, உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக எஃப்எஃபோட வரேன். நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேனா, பட் எனக்கு தெரியல. நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணணும்னு எடுக்கிறேன், அப்போ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது. சம்டைம்ஸ் ஃப்ரீயாகவே இருந்தாலும் என்னால் எஃப்எஃப்குள்ளே கொஞ்சம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியல. என்னென்னு தெரியல, சம்திங் என் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக என் பெரியஸை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப வளன்னு பேசி வச்சுருந்தேன்னா ஐ எம் ஸோ சாரி. என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் ஜங்குக்கோட தங்கச்சியாக வந்து நான் ஏன் வரேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து எனக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு கூட பிறந்த அண்ணா கிடையாது. ஸோ எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா நான் எப்படிலாம் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஜங்குக் அண்ணாவோட ஸ்டோரிஸில் நான் என்னை போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த 7 பேர்கிட்டேயும் 7 விதமான ரிலேஷனை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். டேயை பொறுத்த வரைக்கும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன், ஆஸ் எ பாய் ஃப்ரெண்ட், ஆஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு வெல் விஷர் அந்த மாதிரி. அண்ட் நான் மற்ற 6 பேரையும் அண்ணான்னு சொன்னாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணான்னு சொன்ன ஞாபகம் வர்றது ஜங்குக் அண்ணா தான். அதுக்கப்புறம் ஜின் அண்ணா, ஜிமின் அண்ணா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இல்லாமல் நான் இல்லை. அண்ட் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டேபிள் ஃபிக்ஸ் அண்ட் சாரா எப்போவுமே இருப்போம். யாருக்காகவும் நான் கண்டிப்பாக அவங்கள விட்டுற மாட்டேன். நம்ம சேனலில் எப்போவுமே வீடியோஸ் வந்துட்டு தான்டா இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்னால் பண்ண முடியல, பட் சூன் நான் கம்பேக் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. எனக்கு நிறைய விஷயம் பிடிஎஸ் பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் யாரையும் கம்பல் பண்ணல. இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எஃப்எஃப்ஆர் ஒன் ஷாட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. பாய். லவ் யூ பெரியஸ். வெயிட் பண்ணுங்கடா, சீக்கிரமாக அக்கா வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, பாய். See you.